நீங்கள் குறிப்பிட்டது போன்று இது பெருமளவுக்கு மக்களை சென்றடைந்து மக்களுடைய ஆதரவை பெற்றால் தான் நிச்சயமாக இது வெற்றி பெறும். அந்த வெற்றியை பெறுவதென்ற இலக்கின் அடிப்படையாகத்தான் இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவில் சமூக குழு வலம்புரி விடுதியில் ஏற்பாடு செய்த கூட்டத்தை அரச புலனாய்வாளர்கள், இராணுவ புலனாய்வாளர் என்றெல்லாம் சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இதுக்கு வாக்களித்து விட்டால் தமிழ் மக்கள் உடனே பெரிய அபூர்வமான விடயங்கள் எல்லாம் நிகழ்ந்து விடுமாட்டால் அப்படி இல்லை. அப்படி யாராவது சொன்னால் அது அவர்களுடைய பிரச்சனை, அது அவர்களுடைய கருத்து. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, கட்சிகள் தேவையில்லை என்ற ஒரு முடிவெடுத்தால் நாங்கள் சுயமாக வெறும் சிவில் சமூகமாக தான் இதில் பயணிக்கலாம். அப்படி வெறும் சிவில் சமூகமாக பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு தெரிவு தான் உண்டு, அது சுயேட்சை மட்டும்தான். அப்படி சுயேட்சை என்றால் நான் என்னுடைய கணிப்பு அவர் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார், தன்னுடைய மனைவியை சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கலாம் என்று அவர் யோசித்திருக்கிறார் என்று நான் சந்தேகப்படுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலிருந்து இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம் என்ற கருத்தை தான் கூறி வந்தார். அப்ப எனக்கு தெளிவாக இந்த சிவில் சமூகங்களின் கூட்டுணர்வு மக்கள் சபை தொடர்பில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகின்றது. இதில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒற்றுமையான கருத்தியல் கிடையாது. இந்த நேர்காணல்கள் அதிக அளவில் 47 நபர்களையும் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் தற்பொழுது 60 அமைப்புகள் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. 60 அமைப்புகளை நேர்காணல் செய்தால் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கின்ற கட்சிகளை விட கடந்து பல பிரச்சனைகள் வெளிவரும் போல தெரிகின்றது. இங்கு ஒற்றுமை சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை போன்றதாக தெரிகின்றது. இல்ல, இது ஒரு இயல்பான விஷயம். வணக்கம், இது நிலவரம், சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது, பொது வேட்பாளராக எவ்வாறான நன்மைகள் தமிழ் மக்கள் அடையப் போகின்றார்கள், இம்முறை பொது வேட்பாளர் என்ற விவகாரம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதா, பொது வேட்பாளர் என்ற விவகாரம் அந்த கருப்பொருள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றதா, கட்சிகள் அனைவரும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் உறுதியான நிலையில் இருக்கின்றார்களா என்பதோடு பேசிக் கொள்வதற்காக பொது வேட்பாளர் விவகாரத்தில் ஒரு செயற்பாட்டாளராக இருக்கின்ற பத்தி எழுத்தாளர் ஜதீந்திரா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது பொது வேட்பாளர் என்ற விவகாரம் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கின்றது, என்ன நடைமுறையில் அது இருக்கின்றது? இது சம்பந்தமாக பல்வேறு கலந்துரையாடல்கள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. குறிப்பாக இந்த உண்மையில் அது வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு மிக தீவிரமாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்லலாம். ஒரு ஒரு இன்னும் அது வேகமாக முன்னெடுக்கப்படுவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கின்றன. முதலில் அரசியல் கட்சிகளுடனான அந்த பொதுக்கட்டமைப்பு இன்னும் உருவாக்கப்படவில்லை. அந்த பொதுக்கட்டமைப்பு உருவாக்குவது தாமதமாகிக் கொண்டிருப்பதும் ஒரு கொஞ்சம் செயற்பாடுகள் வேகம் குறைந்திருப்பதற்கு காரணம். ஆனால் பல்வேறு இதில் உடன்பாடு உள்ள பலரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வழிகளில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் அதிகமான கலந்துரையாடல்கள் இடம்பெறவில்லை. அதே அடுத்த மாதம் அளவில் அதற்கான வேலைகள் திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்த மாதம் அளவில் அது நடைபெறும். அதே நேரம் இந்த பொது கட்டமைப்பு முயற்சியும் பெருமளவிற்கு இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்குள் அதுவும் ஒரு முடிவுக்கு வரும். கொள்கை ரீதியாக இதில் உடன்பாடு உள்ள கட்சிகள் இணைந்து அந்த பொது கட்டமைப்பை விரைவில் அறிவிப்பார். பொது வேட்பாளர் என்ற விவகார முயற்சியின் பொழுது மக்கள் ஒன்றிணைவு, அதே போன்று மிகப்பெரிய கூட்டங்கள், மிகப்பெரிய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படாமல், மிகப்பெரிய பிரகடன அறிவிப்பு ஒன்று வெளியீடு செய்யப்படாமல் மக்கள் ஒன்றிணைந்து தனிய சிவில் சமூகங்களும் ஒரு சில கட்சிகளுமாக இணைந்து செயற்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்க முடியுமா? இல்லை, அடிப்படை என்னென்று சொன்னால், இப்ப பொதுவாக எந்த ஒரு செயற்பாடும், இது மட்டுமல்ல, எந்த ஒரு செயற்பாடும் முதலில் உடன்பாடு உள்ளவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதுதான் முதலில் ஆரம்பிக்கும் எந்த ஒரு விடயம். பின்னர் அந்த உடன்பாடு உள்ளவர்கள் மேலும் மக்கள் மத்தியில் சென்று கலந்துரையாடி இன்னும் அதோடு உடன்படக்கூடியவர்களை அணி திரட்டி அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள். பொதுவாக இதுதான் ஜனநாயக நடைமுறை. உதாரணமாக மக்களோடு கலந்துரையாடுவதென்றால் 10 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் வடகிழக்கில். எல்லா மக்களோடும் கலந்துரையாடி எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. அப்படி கடந்த 75 வருடங்களில் அப்படி அதிசயங்களை நிகழ்த்திய எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் நாங்கள் கண்டதும் இல்லை. ஆகவே உண்மையில் உடன்பாடு, இப்ப லைக் மைண்டட் எந்த ஒரு விஷயம், அது உலகத்துல எந்த ஒரு விடயமும் முதலில் உடன்பாடு உள்ளவர்களோடு உரையாடித்தான் ஒரு விடயத்தை முன்னெடுக்க முடியும். ஆனால் நிச்சயமாக அந்த உடன்பாடு உள்ளவர்களுடைய அணி பெருப்பித்துக் கொண்டு செல்லப்பட வேண்டும்.
அதாவது முதலில் ஒரு நீங்கள் 40-50 கூறுகின்ற பேர் விடயம் இருந்தால் அது ஆரம்பத்தில் ஒரு சிறு கட்டமைப்பாக இருந்து பிறகு வளர்ச்சி அடைவது என்பது வேறு. ஆனால் நாங்கள் இங்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கின்றோம். வடகிழக்குக்கு பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றோம். அது தமிழ் மக்களினுடைய விருப்பத்தை அறிந்து முன்வைக்கப்பட்ட ஒரு விவகாரமா இல்லையா என்பதுதான் இங்கு கேள்வி. காரணம், வடகிழக்கில் இருக்கின்ற மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு 2000-3000 பேரை கூட்டி ஒரு கூட்டத்தை கூட கூட்ட முடியவில்லை. ஒரு பொது வேட்பாளர் என்பது மிகப்பெரிய ஒரு பிரகடன அறிவிப்பு போன்றல்லவா இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் மக்களிடம் சென்று அது வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தாமல் பொது வேட்பாளர் என்ற ஒற்றை பார்வையிலேயே செல்வது யதார்த்தமா? நான் ஏற்கனவே தான் சொன்னேன் உங்களுக்கு முதல், அதாவது இந்த விடயத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் ஒன்றுபட்டு இந்த விடயத்தை எவ்வாறு வெற்றி கொள்ள செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இந்த முயற்சி பெருமளவான மக்களுடைய ஆதரவை பெற்றால்தான் வெற்றி பெறும், இல்லை என்றால் தோல்வி அடையும். பொதுவாக இந்த முயற்சியும் அப்படித்தான். ஆகவே இந்த உதாரணமாக இந்த இந்த நிலைப்பாடை இப்ப நாங்கள் சரி என்றதை கருதுகிறோம். அந்த சரி என்று கருதுவதால் தான் அதில் செயற்படும். அந்த நாங்கள் சரி என்று நம்புகின்ற ஒரு விடயத்துக்காக நாங்கள் செயற்படும், அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகிறோம். அது கொண்டு செல்லுகின்ற வேகம் குறைவாக இருக்கிறது என்பது உண்மைதான். அந்த வேகம் காணாத அதுக்கு அதுக்கு பிரதான காரணம் எல்லோரும் இணைந்து பயணிப்பதில் ஆங்காங்கே பல தடைகள் இருந்த காரணத்தினால் அது மிகவும் ஒரு ஒரு எதிர்பார்த்ததை விட வேகம் குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த வேகம் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இது பெருமளவுக்கு மக்களை சென்றடைந்து மக்களுடைய ஆதரவை பெற்றால் தான் நிச்சயமாக இது வெற்றி பெறும். அந்த வெற்றியை பெறுவதென்ற இலக்கின் அடிப்படையாகத்தான் இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்பொழுது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற தரப்புகள் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் சாத்தியப்படாமல் சென்றால் என்ன முடிவை எடுப்பார்கள்? இதில் இந்த சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்ற கேள்வியிலிருந்து உண்மையில் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க முடியாது. இந்த இந்த முயற்சியில் நம்பிக்கை உள்ள நாங்கள் இந்த முயற்சியை கொண்டு செல்கிறோம். உங்களுக்கு தெரியும் 2019 ஆண்டு இவ்வாறான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு தோல்வி அடைந்தது. அதே நேரம் அதே பத்திரிகையாளர், எழுத்தாளர்கள், சமய தலைவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. சிவாயிலிங்கத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கவில்லை, அல்லது புறக்கணிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கவும் இல்லை. அவர்கள் தென்னிலங்கை வேட்பாளர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு செல்கின்ற பொழுது அதனை நோக்கிய 10 எழுத்துக்கள் ஆரம்பமாகிவிட்டது இல்லையா? அந்த கடந்த கால செயற்பாடுகளோடு எனக்கு எந்த தொடர்புகளும் கிடையாது என்பதால் அதை பற்றி நான் கருத்துக்களை சொல்ல முடியாது. அந்த கடந்த கால செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களிடம் தான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்ற அடிப்படையில் இது சாத்தியம் இல்லையா என்ற பகுதிக்குள் செல்லாமல் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று இதற்கு முன்னர் முயற்சி எடுக்கப்பட்டு அது ஒரு தோல்வி அடைந்திருக்கின்றது என்றதான் நான் கூறுகின்றேன். இல்லை, அடிப்படை என்னென்று சொன்னால் இந்த முறை இதை சாத்தியம் படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த செயற்பாடுகளில் என்னை போன்றவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சாத்தியப்படுத்தலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த சாத்தியப்படுத்தல் என்பது என்னை போன்ற ஒரு நபரில் தங்கி இருக்கின்ற விடயம் அல்ல. நாங்கள் ஒரு முயற்சியை நாங்கள் நம்புகின்ற ஒரு முயற்சிக்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். முடிந்தவரை முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம். முடிந்தவரை பல்வேறு வகை தரப்பினரையும் இதோடு இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் அதையும் மீறி அது தோல்வியடையும் என்று சொன்னால் அது ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும். அது எங்களுடைய தோல்வி, எங்களுடைய முயற்சியின் தோல்வி. ஆனால் இந்த நிலைப்பாட்டின் தோல்வி என்று அர்த்தம் அல்ல, அது எங்களுடைய முயற்சியின் தோல்வி. ஏனென்றால் இந்த முயற்சியில் நாங்கள் தோல்வியடைந்தாலும் இன்னும் ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு பிறகு எங்களை விட ஆற்றல் வாய்ந்தவர்கள் அல்லது யாராவது அரசியல் தலைமை இந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியும். ஆகவே இது ஒரு நிலைப்பாடு மட்டும்தான். இதை முடிந்தவரை சாத்தியப்படுத்துவதற்கு எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். நீங்கள் கடந்த 2019 ஆண்டு இந்த பொது வேட்பாளர் விவகாரம் கையில் எடுக்கப்பட்டு அது தோல்வி அடைந்ததன் பின்னர் நீங்கள் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தீர்கள். அந்த கட்டுரையிலேயே குறிப்பிட்டிருந்தீர்கள், இது தொடர்பாக சரியான தெளிவுபடுத்தலை அந்த தரப்புகள் முன்வைக்கவில்லை. அவர்கள் தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவான கட்டுரைகளை இனி எழுதவும் முடியாது, ஏனெனில் அவர்கள் அதற்கு முதலே அவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். இவ்வாறான விடயங்களை எல்லாம் முன்வைத்து நீங்கள் ஒரு விமர்சன கட்டுரை போன்ற ஒரு கட்டுரையை அந்த முன்னெடுத்த நபர்கள் மீது முன்வைத்திருந்தீர்கள். அதனுடன் அதற்கு பின்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்த முயற்சியின் பொழுதும் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை அறிவிக்கவில்லை என்றால் அவர்களுடைய பொறுப்பு கூறலும் எதிர்கால செயற்பாடுகளும் கேள்விக்குட்படுத்தப்படும் போன்ற ஒரு தோரணையில் அந்த கட்டுரை இருந்தது. அந்த நேரத்தில் உங்களால் எழுதப்பட்டது. ஆனால் இன்று பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை விமர்சனம் செய்பவர்கள் மீது நீங்கள் வைக்கின்ற விமர்சனங்கள் வித்தியாசமானதாக இருக்கின்றது.
அன்று பொது வேட்பாளர் கட்டமைப்புக்கு நீங்கள் இருக்கின்ற பொழுது, இல்லை என்கின்ற பொழுது நீங்கள் விமர்சனம் செய்கின்றீர்கள். இன்று அந்த கட்டமைப்புக்குள் நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய விமர்சனங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, இப்பொழுதும் என்னுடைய நிலைப்பாடு நீங்க அதாவது இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அதை விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அது மெட்டி கேள்வி என்றால் இது ஒரு ஜனநாயக தளம். இந்த ஜனநாயக தளத்தில் நாங்கள் நம்புகிற ஒரு நிலைப்பாட்டுக்காக நாங்கள் செயற்படுகிறோம். அதை நம்பாதவர்கள் ஒரு ஜனநாயக தளத்தில் உதாரணமாக சுமந்திரன் வெளிப்படையாக அதை எதிர்க்கிறார். அது பொருத்தமில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் அவர் செயற்படுவதற்கும் உரிமை உண்டு. எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது மற்றவர்களுக்கும் உண்டு. அதில் இப்பொழுதும் என்னுடைய கருத்து அதுதான். அதில் எனக்கு ஆட்சேபனைகள் இல்லை. கடந்த காலத்தில் இப்ப இந்த 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 நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலும் என்னுடைய நிலைப்பாடு நீங்கள் இப்பொழுது ஏற்கனவே சொன்ன அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டது போன்றுதான் இப்பொழுதும் என்னுடைய நிலைப்பாடு. இப்பொழுதும் ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு விஷயம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த நான் இப்ப சார்ந்து செயற்படுகின்ற அந்த 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 நிலை அந்த கூட்டணைவு சம்பந்தமான கருத்து அல்ல, இது என்னுடைய கருத்து. இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை நாங்கள் சரி என்று கருதுவதால் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடு என்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்கு கட்சிகளுடைய ஆதரவுகளை கோருகிறோம். சில கட்சிகள் கொள்கை நிலையில் இதை ஆதரித்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றன. இணைந்து பயணிப்பதற்கு தயார் என்று சொல்லி இருக்கின்றன. இணைந்து பயணிக்க வருவதாக அந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சி ஆதரித்தோ எதிர்த்தோ இன்னும் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை வெளியிடவில்லை. அதில் இருக்கின்ற தனிநபர்கள் ஆங்காங்கே எதிர்த்தும் ஆதரித்தும் கருத்துக்களை கூறுகிறார். அடுத்தது மிக தெளிவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் இந்த தங்களுடைய நிலைப்பாடு தான் சரியானது, இந்த நிலைப்பாடு பிழையானது என்று அவர்களுடைய பாணியில் பல கதைகளை சொல்லுகிறார்கள். உண்மையில் இந்த நிலைப்பாடு ஒருவேளை இந்த சிவில் சமூக முன்னெடுப்புகள் இந்த விடயம் தோல்வியடைந்தால் ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டை சிவில் சமூகங்கள் அறிவிக்க வேண்டும். எல்லோரும் இணைந்து இதற்கு உடன்படாத கட்சிகள் பற்றி அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும். அவர்கள் தொடர்பாக தங்களுடைய தெளிவான நிலைப்பாடுகளை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை பொது வேட்பாடு நிலைப்பாடு சாத்தியமாகின்ற பட்சத்திலும் கூட அது அந்த வெற்றியை நோக்கி அது கொண்டு செல்லப்படுகின்ற பொழுதும் இதற்கு உடன்படாதவர்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் உடன்படுபவர்களுக்கு ஆதரவாகவும் செயற்பட வேண்டிய தேவை உண்டு. அப்படி இருந்தால் தான் நாங்கள் இணைந்து பணியாற்றுவதில் ஒரு பொருள் இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட என்பது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து அதுதான். எதிர்காலத்தில் ஏனென்றால் நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது அந்த நிலைப்பாட்டை சரி என்று சொல்லுகின்ற கட்சிகள் எங்களோடு வருகின்ற கட்சிகளை நாங்கள் அதுதான் சரியான கட்சிகள் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மற்றவர்கள் வரவில்லை. சிலர் அவர்கள் அது தவறு பிழை என்று பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். சிலர் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு இது சாத்தியமில்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இது ஒரு சிறந்த நிலைப்பாடுதான். ஆனால் நடைமுறையில் இந்த கட்சிகள் எல்லாம் இணைத்து இந்த மக்களை எல்லாம் இப்படி இந்த இடத்தை கொண்டு வருவது, ஆகவே கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலைப்பாடாக இருந்தாலும் இதனுடைய நடைமுறை பிரயோகம் ஒரு சிக்கலாக இருக்கிறது என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார். அவர்கள் சொல்லுவது ஒரு கருத்தில் எடுக்க வேண்டிய விடயம் தான், இல்லை என்றால் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்களை கருத்தில் தான் எடுக்க வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. விமர்சனங்கள் கட்டாயம் அவசியம், மாற்று கருத்துக்கள் அவசியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒன்றையும் கற்றுக்கொண்டுதான் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். அதில் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையில் நாங்கள் விடயங்களை செய்யக்கூடாது. நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம், அதை சரியென்று நம்புவதால் செயல்படுகிறோம். பொது வேட்பாளர் ஒருவர் தமிழ் மக்களிடத்திலிருந்து 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றார் என்று வைப்போம். அதனூடாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தமிழ் மக்களுக்கு? இதில் அடிப்படையானது, முதலாவது நாங்கள் எவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இந்த நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கிறோம் என்பது முக்கியம். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த 15 வருட கால அரசியலில் தமிழ் மக்கள் மேலும் மேலும் தங்களுக்குள் சிதறி செல்லுகின்ற ஒரு அரசியல் சூழல் தான் கடந்த 15 வருடங்களாக இடம்பெற்று வருகிறது. இதில் பிரதானமானது முக்கியமாக கடந்த 20 வருடத்துக்கு மேற்பட்டு 20க்கும் அதிகம் மேற்பட்டு இயங்கிய பிரதான கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது உடைவுற்று 2 அணியாக இருக்கின்றது. 3 என்று கூட சொல்லலாம், சிதறுண்டு இருக்கின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவான ஒரு செய்தி, யாழ்ப்பாணத்தில் அங்கஜன் ராமநாதன் அதிக விருப்பு வாக்கை பெற்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருந்தது. அதே போன்று கிழக்கில் மொட்டு கட்சியிலேயே ஒரு தமிழர் போட்டியிட்டு வெல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு அதுக்கு பிரதான காரணம் மக்கள் அல்ல. மக்களை நாங்கள் எந்த காலத்திலும் மக்களை விரல் நீட்ட முடியாது என்றால் மக்கள் நம்பித்தான் எங்களுடைய அரசியல் கட்சிகளுக்கு காலங்காலமாக ஆதரவளித்து வருகிறார்கள். மக்களை சிதறடித்தது எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை தவிர மக்கள் அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே நேரம் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி செயற்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அடையாளத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு பொதுப்புள்ளியில் சந்தித்து கடந்த 15 வருடங்களில் அரசியல் ரீதியாக செயற்பட முடியாமல் போனதும், ஆலையாள் பொதுவெளிகளில் ஒரு எதிரிகள் போன்று நடந்து கொள்வதும், அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒன்றாக இருந்தாலும் கூட பொதுவெளியில் அடிபடுவதும், பொதுவெளியில் ஒன்றாக இருப்பதே பொதுவெளியில் இன்னொருவர் போய் ஒருவரை தங்களோடு ஒன்றாக நாடாளுமன்றத்தில் இருப்பவரையே துரோகி என்பதும் ஓட்டுக்கூடு என்பதும் இப்படியெல்லாம் சொல்லி தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தியது இந்த கட்சிகள். இவர்கள் தான் பிரதானம். இவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் மக்களை கடந்த 15 வருட கால அரசியல் இந்த 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 ஒரு நெருக்கடி, அந்த ஒரு சிதறுண்டு போகின்ற இந்த சகதி சூழலில் இருந்து வெளியில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை பிரதானமாக இருக்கிறது. அப்படி காலங்காலமாக சில எழுச்சிகரமான நடவடிக்கைகளூடாகத்தான் தமிழ் மக்கள் ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள் காலம். அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை இன்றைய காலத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு இந்த தேர்தலை ஒரு உத்தியாக பயன்படுத்தலாம் என்பது ஒன்று. இரண்டாவது, இலங்கை தீவை பொறுத்தவரையில் இலங்கை தீவினுடைய அனைத்து வேட்பாளர்கள், அது யாராகவும் இருக்கலாம், அதை நாங்கள் வேட்பாளர்கள் என்று சொல்வதை விட சிங்கள அரசியல் சமூகம், சிங்கள அந்த அரசியல் கட்டமைப்பு, சிங்கள பொலிட்டி என்றுதான் நாங்கள் அதை சொல்லலாம். சிங்கள பொலிட்டி இலங்கை தீவில் ஒரு தேசிய பிரச்சனை இருக்கிறது என்பதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது கோட்டபாய ராஜபக்ச மிக வெளிப்படையாக குறிப்பிட்டார். அதை இப்பொழுது வேறு சொற்களில் எல்லோருமே சொல்லுகிறார்கள். யுத்தத்தில் விடுதலை புலிகளை தோற்கடித்த பின்னர் அவர்களை பொறுத்தவரையில் தேசிய பிரச்சனை ஒன்று இலங்கை தீவில் இல்லை. அந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி, அது அரசியலமைப்பில் இருப்பதை பற்றி ஏற்று இறக்கங்கள் கொண்டு கூட்டி குறைத்து இப்படித்தான் பேசுகிறார்களே தவிர தேசிய பிரச்சனை என்ற அடிப்படையில் அதையும் பேசவில்லை. தேசிய பிரச்சனைக்கான தீர்வின் ஆரம்பம் வேண்டும், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அரசியலமைப்பில் இருப்பதை பேசுகிறார்கள். ஆகவே தேசிய பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சூழலில் பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமாக இப்பொழுது பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலை அடைந்த நிலையில் அதிலிருந்து மீள்வதுதான் பிரதானமானது. 2049 இலங்கையை ஒரு பொருளாதார வளமிக்க அல்லது ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக ஆக்குவது, இப்படியான சுலோகங்களை வைத்துத்தான் தென்னிலங்கை அரசியல் சிங்கள பொலிட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் தமிழ் தேசிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது, தமிழ் மக்கள் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு இப்பொழுது யாருக்கு இருக்கிறது என்றால் தமிழ் மக்களுக்கு, எங்களுக்கு தான் இருக்கிறது. நாங்கள் தான் அதை சொல்லுவோம். மற்றும்படி நான் சொல்ல மாட்டேன். இப்பொழுது நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்டால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இதுக்கு வாக்களித்து விட்டால் தமிழ் மக்களுக்கு உடனே பெரிய அபூர்வமான விடயங்கள் எல்லாம் நிகழ்ந்து விடுமாட்டால் அப்படி இல்லை. அப்படி யாராவது சொன்னால் அது அவர்களுடைய பிரச்சனை, அது அவர்களுடைய கருத்து, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, உங்களுடைய பல கருத்துக்களை நீங்கள் முதலாவது தமிழ் மக்கள் சிதறை கிடக்கிற தமிழ் மக்கள் ஒன்றுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது, இலங்கையில் ஒரு தேசிய பிரச்சனை இருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் ஒரு நிலையில் ஒரு குரலாக இருக்கிறார்கள் என்பதன் மூலமாகத்தான் நாங்கள், ஏனென்றால் யுத்தத்தின் முடிவு அல்லது யுத்த தோல்வி என்பது அரசியல் நிலைப்பாட்டின் தோல்வி அல்ல என்பதை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இருக்கிறது. என்றால் பாதிக்கப்பட்ட மக்களை இப்பொழுது எல்லோருமே கைவிட்டு விட்டார், சர்வதேசமும் கைவிட்டு விட்டது எல்லோருமே. என்றால் அது சும்மா அவ்வப்போது பேசி செல்லுகிற விடயமாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு முள்ளிவாய்க்கால் நிகழ்வு அந்த தினத்தில் அங்கே அல்லது அந்த காலகட்டத்தில் வடக்குக்கு விஜயம் செய்வது இப்படியான ஒரு விடயமாக இருக்கிறதே தவிர ஒரு பரிதாப உணர்வோடு பார்க்கின்ற ஒரு கோயில் வாசலில் இருப்பவர்கள் மீது ஒரு பரிவுணர்வு ஏற்பட்டு ஒரு 10 ரூபாயை கொடுத்து விட்டு போகின்ற ஒரு பரிவுணர்வு மிக்க ஒரு மக்கள் கூட்டமாக நம் மக்கள் கருதப்படுகிற ஒரு சூழலில் இல்லை. தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனை இருக்கின்றது. தமிழர் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வெறும் யுத்த முடிவை வைத்து அரசியல் நிலைப்பாட்டின் முடிவாக நீங்கள் காண்பிக்க முடியாது என்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு களமாக இதை பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கருத்து. மாறுபட்ட கருத்துக்களை அவரவர் தனிப்பட்ட ரீதியாக சொல்லலாம், ஆனால் என்னுடைய கருத்து இது. அவை இந்த அடிப்படையில் தான் இந்த நன்மைகளை வகைப்படுத்த முடியுமே தவிர இது உடனடியாக ஒரு பிசிக்கலாக எல்லாவற்றையும் கொண்டு தந்து விடும் என்று அப்படி இல்லை. அப்படி விஷயம் இது. இப்படியான சில நன்மைகள் இருக்கிறது. அதே நேரம் தென்னிலங்கையில் உள்ள எந்த ஒரு வேட்பாளரும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவை என்ற அடிப்படையில் தங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இல்லை. இப்ப நீங்கள் யாரையும் எடுத்துக்கொள்ளலாம், சரி தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய பிரச்சனை இருக்கிறது, அல்லது தமிழ் மக்கள் இப்பொழுது இந்த திருவாளர் சம்பந்தன் இந்த ஒஸ்லோ கம்யூனிக்கை அடிப்படையாக கொண்டு பேசியதாக ஊடகங்களில் செய்தி வந்தது. அதாவது அது ஒரு இணக்கப்பாட்டுடன் அது
தொடர்ந்து பேசுவதற்கான ஒரு இணக்கப்பாடு தான் அது. அதுல எக்ஸ்ப்ளோரிங் என்ற சொல்லு தான் பாவிக்கப்பட்டது. சரி, அந்த எக்ஸ்ப்ளோரிங் என்றதை எடுத்துவிட்டு இரண்டாம் ரணில் விக்ரமசிங்க இருந்தால் எடுத்துவிட்டு இலங்கை தீவில் சமஷ்டி அடிப்படையில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றதை பகிரங்க அறிவிப்பு செய்யட்டும் ஒரு தென்னிலங்கை வேட்பாளர். அதுக்கு பிறகு இந்த பொது வேட்பாளர் தேவைப்படாது. ஏனென்றால் அவர் தேசிய பிரச்சனை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது இருப்பதால் தான் சமஷ்டி தேவைப்படுகிறது. இப்பொழுது அரசியலமைப்பில் இருப்பதை சொல்லுவதற்கு அது சொல்லுவது என்பது தேசிய பிரச்சனை ஏற்றுக்கொள்வதல்ல. அது அது அரசியலமைப்பில் இருக்கின்ற விஷயத்தை அவர் அதையும் தேசிய பிரச்சனையின் ஒரு வடிவமாக அவர்கள் முன்வைக்கவில்லை. இந்த நிலையில் இப்படியான சில நன்மைகளை நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கின்ற போது இது ஒரு சிறந்த நிலைப்பாடு என்பது என்னுடைய கருத்து. ஜதீந்திரா அவர்களை நான் பல தடவை இதற்கு முன்னர் நேர்காணலும் செய்திருக்கின்றேன். நடைமுறை சாத்தியமான வழிகளில் சிந்திப்பதில் அது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதுதான் இதற்கு முன்னர் நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே சமஷ்டி என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற பொழுது 13 நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு குரல் எழுந்த பொழுது இல்லை, இருக்கின்றதை பெற்றுக்கொண்டு அதனூடாக செல்ல வேண்டும் என்ற ஒரு நடைமுறையில் தான் உங்களுடைய கருத்துக்கள் இதற்கு முன்னர் இருந்திருக்கின்றது. இனியும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை இழக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இல்லையா? நிச்சயமாக இப்பவும் அதன் என்னுடைய கருத்து. இதே போன்ற நிலைப்பாட்டை தான் சிவில் தரப்பில் அதிக அளவானவர்களும் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தென்னிலங்கை வேட்பாளர்கள் பொருளாதார ரீதியாக தற்பொழுது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சார்ந்து பல்வேறு விடயங்களை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைப்பார்கள். அரசியல் தீர்வு விடயத்தில் அவர்கள் 13ஓடு நிற்க முடியும். பொருளாதாரம் சார்ந்து அவர்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்து பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்படும். இன்று பொருளாதார பிரச்சனை என்பது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நடைமுறை சார்ந்த சிந்தனை என்பது இந்த 13 எவ்வாறாவது இந்த 3 வேட்பாளர்களில் ஒருவர் ஊடாக அடைந்து கொண்டு பொருளாதார பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வையும் பெற்றுக்கொண்டு சமஷ்டி நோக்கி பயணிப்பது என்பதுதான் சாத்தியமானதாக இருக்கும். இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை மட்டும் வெளிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது என்பது இதுவரை காலம் ஜதீந்திரா கூறி வந்த கருத்துக்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானதாக இல்லையா? இது உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். இது சர்வலோக நிவாரணி என்று அல்ல, இன்றைய காலம். ஏனென்றால் இந்த காலகட்டம் இன்றைக்கு இருக்கிற இலங்கை தீவினுடைய பிரச்சனை முற்றிலும் ஒரு நெருக்கடியான தேர்தலை தென்னிலங்கை எதிர்கொள்ளப் போகிறது. இந்த தேர்தல் ஏனென்றால் இதுவரை எதிர்கொண்ட எந்த ஒரு தேர்தலையும் விட இது ஒரு நெருக்கடியான தேர்தலாக இருக்க போகிறது. முக்கியமாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் தீர்மானகரமான வாக்குகளாகவும் இருக்க போகின்றன. ஆனால் அப்படி ஒரு காலகட்டத்தில் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களை சமமான ஒரு மக்கள் கூட்டமாக இணைத்து கொண்டு பயணிப்பதற்கு தென்னிலங்கை தயாராக இல்லை என்பதுதான் நாங்கள் யதார்த்தமாக, நீங்க சொன்னது கொண்டு யதார்த்தமாகத்தான் பேசுகிறோம். இப்பொழுதும் அதே நிலைப்பாடு தான் என்னுடையது. அதாவது இப்ப சிலர் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஏற்கனவே ஒரு நேர்காணலையும் சிதம்பரநாதன் குறிப்பிட்டதாக பார்க்கிறேன். நீங்கள் சிதம்பரநாதனை ஒரு நேர்காணல் செய்திருந்தீர்கள். அவர் அதில் 13வது திருச்சட்டத்தை எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் அதில் இருப்பவர்கள் எல்லாம் நிராகரித்து விட்டு வருவார்களா என்றெல்லாம் அது அவருடைய கருத்து, அவருடைய அரசியல் அறிவுக்கு தான் அவர் பேச முடியும், அது வேறுபடியும். ஆனால் அந்த நேர்காணல் அவர் சொன்ன கருத்துக்கள் சிலவற்றை மறுதளிக்க வேண்டிய தேவையும் எனக்கு உண்டு. ஏனென்றால் அது நாங்கள் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால். குறிப்பாக இந்த அவர் சில சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறார். முக்கியமாக மக்கள் மனு, வடகிழக்கு சிவில் சமூக குழு, வலம்புரி விடுதியில் ஏற்பாடு செய்த கூட்டத்தை அரச புலனாய்வாளர்கள், இராணுவ புலனாய்வாளர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரையில் அவர் ஏப்ரல் 30ஆம் தேதி கூட்டத்தில் அந்த 4ஆம் தேதி கூட்டம் தொடர்பில் எந்த அறிவித்தலையும் யாரும் கூறவில்லை. ஆனால் அந்த 4ஆம் தேதி கூட்ட ஏற்பாட்டாளர்களும் 30ஆம் தேதி கூட்டத்தில் இருந்தார்கள். அவர்கள் வேண்டுமென்றே அந்த கூட்டம் தொடர்பிலான விடயங்களை மறைத்திருக்கின்றார்கள். அதுவும் அங்கு ஒரு முக்கியமான விடயம். அது உண்மையில் ஆனால் அது அவர் தவறான, அவர் நேர்காணலில் நேர்காணல் ஊடாக ஒரு தவறான கருத்தை வெளியில் சொல்லியிருக்கிறார். உண்மையில் அந்த வவுனியா சந்திப்பு எங்களுடைய அந்த முதலாவது சந்திப்பு, அந்த ஏற்கனவே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மக்கள் மனு பொது வழிகளில் இந்த விடயத்தை உரையாடி வந்த ஒரு அமைப்பு. நாங்கள் தான் முதலாக இதை பொது வழிக்கு கொண்டு வந்தவர்கள். அவ்வாறான ஒரு சூழலில் பல்வேறு சிவில் சமூக அமைப்புகளும் தனிநபர்களும் இணைந்து ஒரு கூட்டாக செயற்படுவதை பற்றித்தான் வவுனியாவில் கூட்டம் நடந்தது. அதில் இந்த சிதம்பரநாதனும் ஒருவர். அவரும் அங்கே இருந்தார். அவர் அங்கே எந்த விடயத்திலும் முரண்படவில்லை. ஜனாதிபதி தேர்தல் என்ற அடிப்படையில் அந்த தேர்தலை நிராகரித்தல் என்ற சொல் அந்த பிரேரணையில் வந்ததை இவர் கொண்டு வந்த சொல். இவர் தான் அந்த சொல்லை கொண்டு வந்தவர். அந்த அறிக்கை எழுதுகின்ற குழுவிலும் இவர் இருந்தார்.
அந்த அறிக்கை எழுதுகிற குழுவில் மதிய உணவு முடிய எல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு பின்னேரம் வரைக்கும் இருந்து கலந்துரையாடித்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதே நேரம் 4ஆம் தேதி அந்த 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 கூட்டத்தின் பொழுது இந்த இந்த அடிப்படையில் தான் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதை தவிர உண்மையில் 4ஆம் தேதி கூட்டம் 30ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொண்டவர் அந்த 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 கூட்டத்தை பற்றி அங்கு எந்த ஒரு அறிவிப்பும் செய்யப்படவில்லை. அது உண்மைதான், நாங்கள் செய்யவில்லை. ஏனென்றால் இல்லை, முதலாவது என்னென்றால் அந்த கூட்டத்தை பற்றி அங்கு அறிவிக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த கூட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கூட்டம். அதே நேரம் நீங்கள் அந்த 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 சிவில் சமூகம் வவுனியா கூட்டத்தில் சந்தித்துக் கொண்டதன் சார்பில் தான் அங்கே 3 பேர் பங்கு கொண்டிருந்தார், 4 பேர். நானும் அந்த கூட்டத்தில் அறிவிக்காமல் அந்த கூட்டத்தில் இருக்கின்ற 3-4 பேர் சந்திக்கின்றார்கள் என்றால் இங்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இந்த 47 பேரை தனிப்பட்ட இருக்கின்றனர். இல்ல, அதுதான் அது என்னென்றால் அவர் அப்படியா இப்போ அவர் இந்த ஆரம்பத்தில் இணைந்து செயற்பட்டவர் இப்பொழுது அதிலிருந்து வெளியேறிவிட்டார். அவர் அதிலிருந்து வெளியேறிவிட்டதன் பின்னணியில் இப்படியான கருத்துக்களை சொல்லுகிறார். முதலாவது இந்த இந்த அந்த கூட்டத்தில், அதாவது வவுனியா சந்திப்பில் பங்கு கொண்டவர்கள் சார்பில் அங்கு 4 பேர் அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்த பொதுக்குழுவில் இந்த விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இந்த அழைப்பில் எங்களுக்கு இப்படி ஒரு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது, இந்த சிவில் சமூக கூட்டணவின் சார்பில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் என்ற தகவலை எல்லாம் எல்லோருக்கும் அறிவித்து அவர்களுடைய சம்மதத்தோடு தான் அங்கு பங்கு கொண்டார்கள். அந்த சம்மதத்தை தெரிவித்தவரில் இவரும் ஒரு அந்த சம்மதத்தை தெரிவித்தவர் இவரும் ஒரு அப்படி இல்லை என்று இந்த சிவில் சமூகத்தில் இருக்கின்றவர்களில் பலர் எனக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இல்ல, ஆனால் அந்த 4 பேர், அதாவது பங்கு கொண்டவர்கள் அந்த குழுவில், அது ஒரு பொதுக்குழு, வாட்ஸ்அப் குழு அதே வாட்ஸ்அப் குழுவில் இருக்கின்றவர்கள் பலர் எனக்கு தெரியும். அப்படி சொன்னால் அது தவறான, அது பொய்யான கருத்து. ஏனென்றால் அது உண்மைக்கு புறம்பாக சொல்லப்படுகிற கருத்து. ஏனென்றால் இப்ப பேராசிரியர் என்ற அடையாளத்தில் இருக்கின்ற சிதம்பரநாதன் இந்த எல்லா விடயங்களிலும் பங்கு கொண்ட ஒருவர். அதே நேரம் என்னுடைய சந்தேகம் உண்டு, எனக்கு ஒரு சந்தேகம், அவரை கடந்து நான் கொள்கிற வேறு நபர்களும் எனக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 4ஆம் தொடர்பில் 30ஆம் தேதி தெரிவிக்கப்படவில்லை. 4ஆம் தேதி கூட்டம் மக்கள் மனங்களுடைய கூட்டம், அதற்கும் இந்த அமைப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அது சரி, அமைப்பு இந்த வவுனியா அமைப்பு இந்த சிவில் சமூக கூட்டணிக்கும் அந்த ஏற்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது சரி, அது சரியாக தெரியாது. எது எங்களுக்கு அந்த 4ஆம் தேதி கூட்டம் பற்றி தெரியாது. இல்ல அது அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரங்கமாக போட்டுத்தான் வந்தார்கள். அவர்கள் போடாமல் வரவில்லை. அதை வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்காமட்டால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த குரூப்பில் நானும் தான் இருக்கிறேன். அவர்கள் அதை பகிரங்கமாக அறிவித்துத்தான் அதில் 4 பேர் பங்கு கொண்டார்கள். இதன் சார்பில் தான் நாங்கள் பங்கு கொள்கிறோம் என்றும் அவர்கள் அறிவித்துத்தான் வந்தவர்கள். மற்றது அந்த கூட்டத்தில் தான் முதலாக மாவை சேனாதிராஜா 2 வார கால அவகாசத்தை கோரியிருந்தார். முதலாக தமிழரசு கட்சி அந்த கூட்டத்தில் தான் அந்த தகவலை வெளியிட்டது. அடுத்தது இப்ப இந்த உண்மையில் உங்களுக்கு ஒரு விஷயம், இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட எங்களுக்கு 100% இப்ப நீங்களும் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம் என்றால் லைக் மைண்டட் என்ற அடிப்படையில் ஒரு விடயத்தை முன்னெடுப்போம். அதே மாதிரி 20-30 பேர் கொண்ட ஒரு விஷயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது எல்லோருக்கும் எல்லா விடயங்களிலும் பல்வேறுபட்ட வித்தியாசமான பார்வைகள் எல்லாம் இருக்கும். அரசியல் ரீதியாக அரசியலை புரிந்து கொள்வது. இப்பொழுது சிதம்பரநாதன் போன்றவர்களோடெல்லாம் நான் எந்த காலத்திலுமே பணியாற்றியதில்லை, இதுவரை பணியாற்றிய விரும்பியதும் இல்லை. ஆனால் இது ஒரு தேசத்திற்கான நிலைப்பாடு, ஒரு பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு அவர் வருகிறார். ஆகவே அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இந்த நிலைப்பாட்டுக்காக பணியாற்றுவோம் என்ற அடிப்படையில் தான் செயற்பட்டது. என்னுடைய சந்தேகம் என்றால் அவர் வருகின்ற பொழுதே ஒரு குழப்புகிற நோக்கத்தில் தான் இந்த விடயத்துக்கு வந்திருக்கிறார் என்பது இப்பொழுது உறுதியாகும். ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே பகிஷ்கரிப்பு என்ற எண்ணத்தோடு தான் அங்கு வந்தார் அந்த கூட்டத்தில். அவர்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்தல் என்ற சொல்லெல்லாம் அந்த அடிப்படையில் தான் வந்தது. பகிஷ்கரிப்பு என்ற ஒரு விஷயத்தை விற்கலாம் என்றுதான் அவர் வந்திருக்கிறார் என்பது என்னுடைய சந்தேகம் இப்பொழுது உறுதியாகிறது. அது நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் 2 தெரிவுகள் தான் இருக்கின்றன தேர்தலில் போட்டியிடுவதற்கு. ஒன்று, ஒரு கட்சி ஒருவரை வேட்பாளராக நிறுத்தலாம். 2வது சுயேட்சையாக நிற்க முடியும். இந்த சுயேட்சையாக நிற்பதில் 2த்துக்கு எல்லோரும் நிற்க முடியும். ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நிற்கலாம். என்னுடைய கணிப்பு என்னவென்றால் சிதம்பரநாதன் அவர் ஆரம்பத்திலிருந்தே அரசியல் கட்சிகளை நோக்கி நாங்கள் போகக்கூடாது,
உங்களோட நேர்காணலையும் சொல்கிறார், இந்த கட்சிகளை எல்லாம் நம்ப முடியாது இவர்கள். ஆரம்பத்திலிருந்தே அதை அங்க வவுனியா கூட்டத்திலும் அதை சொன்னார். கட்சிகளை நாங்கள் படுத்தக்கூடாது என்று சொன்னார். பிறகு அறிக்கைகளில் கட்சிகளை தாக்கி அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொன்னார். இப்ப நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு விஷயத்தை வேலை செய்கின்ற பொழுது கட்சிகளை எதிர்த்து அறிக்கை விட்டால் பிறகு நாங்கள் அவர்களோடு பேச முடியாது. கட்சிகள் தேவையில்லை என்ற ஒரு முடிவு எடுத்தால் நாங்கள் சுயமாக வெறும் சிவில் சமூகமாக தான் இதில் பயணிக்கலாம். அப்படி வெறும் சிவில் சமூகமாக பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு தெரிவு தான் உண்டு, அது சுயேட்சை மட்டும்தான். அப்படி சுயேட்சை என்றால் நான் என்னுடைய கணிப்பு, அவர் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார், தன்னுடைய மனைவியை சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கலாம் என்று அவர் யோசித்திருக்கிறார் என்று நான் சந்தேகப்படுகிறேன். இதனுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலிருந்து இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம் என்ற கருத்தை தான் கூறி வந்தார். அப்ப எனக்கு தெளிவாக இந்த சிவில் சமூகங்களின் கூட்டுணர்வு மக்கள் சபை தொடர்பில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகின்றது. இதில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒற்றுமையான கருத்தியல் கிடையாது. இந்த நேர்காணல்கள் அதிக அளவில் 47 நபர்களையும் நாங்கள் எடுப்போமாக இருந்தார். தற்பொழுது 60 அமைப்புகள் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. 60 அமைப்புகளை எடுக்கின்றோம் என்று நேர்காணல் செய்தால் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கின்ற கட்சிகளை விட கடந்து பல பிரச்சனைகள் வெளிவரும் போல தெரிகின்றது. இங்கு ஒற்றுமை சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை போன்றதாக தெரிகின்றது. இல்ல, இது ஒரு இயல்பான விஷயம். இது இப்ப என்னென்றால், இப்ப நீங்கள் தமிழ் சமூகம் நாங்கள் ஒரு 75 வருஷ அரசியல் வரலாற்றை கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா காலகட்டங்களில் இதற்கான அடிப்படைக்கு மிக பெரிய காரணமாக இருப்பது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சிவில் சமூகங்கள் கூட்டுணைந்து செயற்பட்டமை. இவர்கள் ஒவ்வொரு சந்திப்பின் பொழுதும் ஊடக சந்திப்பு வைத்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்று நான் இந்த விடயத்தை குறிப்பிட்டேன், இந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற நிலைப்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அடுத்த முறை ஜூம் மீட்டிங்லயாவது போன முறை கஜ பிரச்சனை பிழை சரி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மூடிய அறைக்குள் தானே சிவில் சமூகங்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் பேசிக்கொண்டு வருகின்றன தொடர்ச்சியாக. ஏன் அந்த வெளிப்படைத்தன்மை என்னென்றால் உண்மையில் வெளிப்படைத்தன்மை இதில் இருந்தது. அதாவது வெளிப்படைத்தன்மை இருந்தது. முதலாவது சந்திப்பு வவுனியாவில் இடம்பெற்ற பொழுது ஊடக சந்திப்பு நடைபெறவில்லை. ஏனென்றால் அது முதலாவது அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் அதில் பங்கு கொண்ட அனைவருடைய சம்மதத்தோடு அது உடன்பட்டுத்தான் அவர்களுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிடப்பட்டது. அவர்கள் சார்ந்த அமைப்பு ஊடக அறிக்கை ஒரு தெளிவான ஊடக அறிக்கை இல்லை. யார் சபை, யார் நிர்வாகம், யார் ஊடக பேச்சாளர், யார் கருத்து தெரிவிப்பார், யார் எங்கெங்கு சென்று யாருடன் பேச போகின்றார்கள், அந்த குழுவில் இருக்கின்ற எண்ணிக்கை என்ன, அதன் உறுப்பினர்கள் யார் என்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை. இல்ல, இதில் என்னென்ற அடிப்படை என்றால் உண்மையில் இது முதலாவது விஷயம். இப்ப 30ஆம் தேதி நடைபெற்றது ஒரு முதலாவது சந்திப்பு. அதைத் தொடர்ந்து அடுத்த சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இப்ப இதில் அடிப்படை என்னென்றால் இதில் பல அமைப்புகள் இணைந்திருக்கின்றன, பல தனிநபர்கள் இணைந்திருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்திருப்பது, உதாரணமாக நாங்கள் என்றால் மக்கள் மனுவை நான் ஒரு அரசியல் ஆய்வாளராக உண்மையில் அது பங்கு கொள்ளவில்லை. நான் மக்கள் மனு சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் இந்த கூட்டணைவில் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். அதே நேரம் எங்களுடைய எந்த ஒரு சுயாதீனத்தையும் இது கட்டுப்படுத்தவும் முடியாது என்பதும் எங்களுக்குள் பேசப்பட்டிருக்கிறது. இவர் நேர்காணல் நீங்கள் பலர் கருத்துக்களை சொல்லுகிறார்கள், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அந்த கூட்டணிவின் கருத்து அல்ல. அந்த அறிக்கை இறுதியாக ஒரு அறிக்கை வெளியிடப்படும். அரசியல் கட்சிகள் எல்லாம் இணைந்த பிறகுதான் அந்த கூட்டணியினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியில் வரும். என்ன நிலைப்பாட்டை வைப்பது, யார் வேட்பாளர் என்ற விஷயம். அதுக்கிடையில் பலரும் பல கருத்துக்களை சொல்லலாம், அதாவது அவரவருடைய கருத்து. இப்பொழுது நான் உண்மையில் இந்த விடயத்தை இந்த சிதம்பரநாதன் என்ற பெயரை எடுத்ததற்கே காரணம், அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நேர்காணலை வழங்கி இருக்கும். இல்லாட்டி அதை பற்றி பேச வேண்டிய தேவை வந்திருக்காது. மற்றது அவர் கொஞ்சம் கீழ்த்தரமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் ஒரு பேராசிரியருக்குரிய மாதிரியாக வார்த்தைகளையும் பயன்படுத்தவில்லை. அது ஒரு நாகரிக குறைவான விடயம். ஆனால் அவருடன் இணைத்து ஒரு நேர்காணலுக்கான ஏற்பாட்டை செய்யவா தெரியவில்லை. அவர் ஒத்துக்கொள்கிறார், ஆனால் அதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வார். அந்த கருத்துக்கள் சரியான ஒரு தெளிவுபடுத்தலை அவர் இப்ப என்னென்றால் இந்த கூட்டணியில் இப்பொழுது அவர் இப்பொழுது இல்லை. அவர் வெளியேறி ஒரு மாறுவிக்கப்படவில்லை. முதலாவது கூட்டறிக்கையில் பேர் இருந்தது, கடைசியால் அவர் விலத்தி விட்டார் என்ற இந்த அறிவிப்பும் இல்லை. நீங்கள் கூறுகின்றீர்கள் இல்லையா? இல்ல விலத்தி, அதாவது அவர் என்னென்றால் உண்மையில் இது கூடுதலாக இந்த விடயங்கள் அதிகம் ஒரு நட்படிப்படையில் தான் இந்த விடயங்கள். அவர் உத்தியோகபூர்வமாக தான் இதில் வெளியிட்டேன் என்று அவரும் ஒன்றும் சொல்லவில்லை. அதே நேரம் அவர் இல்லை என்று இங்காலும் சொல்லவில்லை. ஆனால் அவர் இப்பொழுது இல்லை
உள்ளுக்குள் இருக்கிற எனக்கு தெரியும் அவர் இல்லை என்று. ஏனென்றால் அவர் இப்ப அதாவது குறிப்பாக அவருக்கு பிரச்சனை, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஒரு நோக்கத்தோடு அங்கு வந்திருக்கிறார். அந்த நோக்கம் அதற்குள் தன்னால் நிறைவேற்ற முடியாது என்று கருதியவுடன் அவர் வெளியேறிவிட்டார். இப்பொழுது ஒரு வகையில் இதை குழப்புகின்ற, இந்த நகர்வுகளை குழப்புகின்ற கருத்துக்களை பரப்பலாம் என்று அவர் யோசிக்கிறார் போல் தெரிகிறது. உங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் பயன்படுத்திய சொற்கு பிரயோகங்கள் மோசமானது. ஏனென்றால் இராணுவ புலனாய்வு என்றால் அதை கேட்டு அதை யாராவது இதை கேட்டால் அது என்ன யோசிப்பார்கள்? ஒரு 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 என்றால் அதெல்லாம் ஒரு 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 இந்த சதி கோட்பாடுகளை அடிப்படையில் ஒரு கான்ஸ்பிரசி தியரிகளை உருவாக்கும். இப்ப வலம்புரி கூட்டத்தில் விமர்சனங்களில் ஒன்றாக அந்த விமர்சனம் இருக்கின்றது. நாங்கள் இப்ப தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் என்று குறிப்பிடுகின்றது தானே, தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடன் தான் எந்த பேச்சுவார்த்தையும் இடம்பெற வேண்டும். தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடன் நாங்கள் பேசுகின்றோம். இந்த வரையறையை யார் பிரித்து கொள்வது? எந்த கோடு இதனை பிரித்து வெட்டி செல்கின்றது? அது ஒரு கற்பனைவாதம், ஒரு சார்ந்தோர் விடயம். இங்கு அரசாங்கத்தில் இணையாத கட்சிகள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. கடந்த காலங்களில் அரசாங்கத்தில் இணைந்திருந்த கட்சிகளும் இருக்கின்றன. அதுவே தமிழ் தேசிய நாங்கள் ஒரு வரையறை வைத்திருக்கின்றோம் தானே. இல்ல இதில் அடிப்படையானது இப்பொழுது வரையறைகள் நான் அவர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் சரியானது என்று கூறவில்லை. அது ஒவ்வொருத்தரும் தெரிவிக்கின்ற அடிப்படையானது என்னென்றால், இப்ப ஒரு தனிநபரை பற்றி விமர்சிப்பது அல்லது ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு பற்றியதும் தனிநபர் பற்றிய விமர்சனங்களுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒரு தனிநபரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறதன் அடிப்படையில் அவரை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அல்லது ஒரு அமைப்பு என்பது கடந்த காலத்தில் அந்த அமைப்பு எப்படி செய்யப்பட்டது என்று. ஆனால் அப்படி பார்க்க போனால் பலர் இப்பொழுது இந்த அரசியல் பரப்பிலேயே இருக்க முடியும். அப்படி பார்க்க போகும் பலர் இந்த அரசியல் என்றால், உதாரணமாக இறுதி யுத்தம் நடைபெற்ற பொழுது ஜோசித ராஜபக்சேயோடு இருந்த ஒருவரை இப்பொழுது இங்கே தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழரசு கட்சிக்குள் இருந்து இறுதி யுத்தத்தின் பொழுது அவர் எங்கிருந்தவர் என்று எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று இப்பொழுது இறுதி யுத்த காலத்தில் அதற்கு பிறகு வியட்மகையில் இருந்த ஒருவர் இப்பொழுது தமிழீழம் என்று சொல்கிறார். இதையெல்லாம் அவரை நீங்களும் நேர்காணல் செய்திருக்கிறீர்கள். இப்படி எல்லாம் மாறி மாறித்தான் நடக்கிறது. அதை பற்றி நாங்கள் விடுவோம். ஆனால் நான் இந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு கேள்விகளை எழுப்பலாம், விமர்சனங்களை சொல்லலாம். அது பிழையாது. அதில் ஒரு இதன் சாத்தியப்பாடுகள் பற்றி கேள்விகளை முன்வைக்கலாம், அதுவும் பிழை அல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை செய்கின்ற நபர்கள் பற்றி ஒரு அவதூறுகளை பரப்பி ஒரு விஷயத்தை எதிர்க்கக்கூடாது. அது அடிப்படையிலேயே ஒரு நாகரிக குறைவான, ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல். அதை பலரும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிவில் சமூகங்கள் பேராசிரியர்மார் எவ்வாறு எதிர்கருத்தை பதிவு செய்கின்றார்கள்? தாங்கள் அறிவுஜீவிகளாகவும் மற்றவர்கள் ஒரு கருத்தின் அடிப்படையில் அதனை எதிர்கொள்ளவில்லை, அவர்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவு குறைவாக இருக்கின்றது, அப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் அவர்களும் முன்வைக்கின்றார்கள். அப்படியான கருத்துக்களை நான் முன்வைக்கவில்லை. அதால் நீங்க அது யார் முன்வைத்தார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி முன்வைத்தால் அது தவறு, அது பிழை. அது ஏனென்றால் இங்கே இந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எதையும் முறையிடலாம், பிரச்சனை இல்லை. நிலைப்பாடு தொடர்பில் நடைமுறை தொடர்பில் விவாதங்கள் என்னை பொறுத்தவரையில் வெளியிலிருந்து இதை எதிர்ப்பது, விமர்சிப்பது கூட அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோடு எல்லாம் இருந்து ஒன்றா சாப்பிட்டு போட்டு வெளியில போய் நேர்காணல் கொடுப்பதும், அதை ஒரு கோமாளி கூத்து மாதிரி காட்ட வெளிக்கிடுவதும் ஒரு மிக கேவலமான செயல். அந்த செயல்கள் செய்வது மிகவும் அடிப்படையிலே மிக மோசமானது. அதை நாங்கள் எந்த வகையிலையும் அதை ஒரு நியாயப்படுத்த முடியாது. அந்த மாதிரி செயற்பாடுகள் மிகவும் வெளியிலிருந்து எதிர்பார்த்து ஒரு ஜனநாயக ரீதியான அதில் பிரச்சனை. ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் உடன்பட்டு விட்டு வெளியில போய் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் அப்படி சொல்லுவது பிள்ளை. அது ஒரு கூட்டு பொறுப்புக்கு மாறானது. நாங்கள் எங்களுக்குள் பல முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை நாங்கள் ஒன்று இணைந்து செயற்படுகின்ற பொழுது பொது வெளியில் சொல்ல முடியாது. அது தவறு. இப்ப எங்களுடைய கட்சி அரசியல் இவ்வளவு சின்ன பின்னமானதுக்குரிய அடிப்படை என்ன? கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்கள். பிறகு சொல்வார்கள் இவர் ஒட்டுக்குழு வேண்டுவார். அந்த ஒட்டுக்குழுவோடு தான் 15 வருஷம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. தேர்தலில் அப்படித்தான் பெற்றிருக்கிறார். இப்படியான விடயங்கள் உண்மையில் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் நாங்கள் உரையாடுதல் என்ற பொருளில் ஆரம்பித்தது கட்சிகள் அரசாங்கத்தோடு வெளியில் இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் தான் முதலில் இந்த இதுகள் பார்த்தது. அதே நேரம் சிறிய கட்சிகள் தொடர்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் எடுக்கப்பட்டது. இன்னும் பலரோடு பேச வேண்டும். ஆனால்
ஆனால் இது ஒரு 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 பெரிய வேலை திட்டம், ஒரு பெரிய முயற்சி. இது வந்து எல்லோரும் சேர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு தேர். இது ஒரு சிலர் கட்டங்களை அடைந்து கொண்டிருக்கின்றது, அது முன்னோக்கி பயணி. உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு எல்லாம் எங்களுக்கு தேவை. உங்களை போன்றவர்கள் எல்லாம் எங்களை ஆதரிக்க வேண்டும். உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு பக்கபலமாக வர வேண்டும். அப்படியான இதெல்லாம் இருக்கிறது. நாங்கள் யாரையும் வெறுக்க தேவையில்லை, யாரையும் எதிர்க்க தேவையில்லை. இது ஒரு நிலைப்பாடு. யாழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஊடக அறிக்கை அல்லது சில சிவில் தரப்புகள், சில சமூகம் சார்ந்து இந்த உங்களுடைய கூட்டமைவுக்கு இல்லாத நபர்கள் கூட 13வது திருத்தத்தை நிராகரிக்குமா இந்த பொது வேட்பாளர் விவகாரம் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். சிதம்பரநாதனும் குறிப்பிட்டிருந்தார். அதனை கடந்து வேறு நபர்களும் இவ்வாறான விடயத்தை முன்வைப்பவர்கள் உண்டு. ஆகவே உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்னவாக இருக்கின்றது? பொது வேட்பாளர் விவகாரம் இந்த விடயத்தை இவ்வாறு கையாள இதுல அடிப்படை என்னென்றால், இங்க வந்து நாங்கள் இந்த இடத்தில் அதாவது இந்த பொது வேட்பாளருக்கான உச்சபட்சமான நிலைப்பாடு என்ன என்பது உண்மையில் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகம் இணைந்து கலந்துரையாடித்தான் அந்த முடிவை எடுக்கும். இங்கே எந்த ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அது இறுதி கருத்து அல்ல. அந்த நிலைப்பாடு நிச்சயமாக 13 என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்றால் நாங்கள் இப்பொழுது உச்சபட்சமான ஒரு கோரிக்கையை பற்றி தான் நாங்கள் இங்கே முன்வைக்க போகின்றோம். அந்த விஞ்ஞாபனம் என்பது அப்படித்தான் இருக்கும். அது ஒரு ஒரு மக்கள் மத்திய என்றால் இப்ப இதுல வந்து ஒரு ஆணையை கூறுதல் என்பதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ஆணையை கூறுதல் என்ற விடயம் அல்ல. இதில் வந்து ஒரு உச்சபட்சமான கோரிக்கை நிச்சயம் வைக்கப்படும். அந்த கோரிக்கை அரசியல் கட்சிகள் எல்லோரும் கலந்துரையாடி எடுக்கப்பட்ட வேண்டிய முடிவை தவிர அது நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஜதீந்திரா தனிப்பட்ட இதில் எடுக்கின்றதோ அல்லது இதில் இருப்பவர்கள் எடுக்கின்ற முடிவோ அல்ல. எல்லோரும் கலந்துரையாடி அந்த முடிவு அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும். இந்த பொது கூட்டணி. ஆனால் அங்கே 13 என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த 13 என்ற பேச்சுக்கே அங்கு இடம் இல்லை. பிறகு நாங்கள் அதை பற்றி பேசுவோம். 13 என்ற விஷயமே இல்லை, வரப்போவதில்லை. 13 நடைமுறை சாத்தியத்துக்கு அப்பாற் சென்று நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்க போகின்றீர்களா? உங்களுக்கு தெரியும், இந்தியா 13 தான் அதனுடைய நிலைப்பாடு. இந்தியாவை தாண்டி வேறு எந்த ஒரு நாடும் வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்று தரப்போகின்றார்களா? அது எதன் அடிப்படையில் நீங்கள் இன்னும் ஒரு தீர்வை எடுத்து முன்வைக்க போகின்றீர்கள்? சமஷ்டி, தனிநாடு, பல்வேறு விடயங்கள் இதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்டது. அதற்கு மக்கள் ஆணை இருக்கின்றது. ஆனால் அதனை கடந்து நீங்கள் தற்பொழுது ஒரு தமிழ் இன பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, அதற்கு தீர்வாக இன்ன விடயம் தான் முன்வைக்க போகின்றோம் என்றால் அது ஒரு நடைமுறை சாத்தியம் உடையதாக இருக்க வேண்டும் அல்லவா? பிரச்சனை இருக்கிறது என்று மட்டும் காட்ட முடியாது அல்லவா? முதலாவது வந்து இரண்டால் நீண்ட காலமாக தமிழ் மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அதுதான் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக நாங்கள் முன்வைத்து வந்திருக்கிறோம் கடந்த 75 வருடங்களாக. அது தமிழரசு கட்சியினுடைய காலத்திலிருந்து நிலைப்பாடு. இப்பொழுது இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உங்களை குறிப்பிட்டால் இன்றைய சூழலில் இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய நன்மைகள் என்ன? ஆனால் நிச்சயமாக ஒரு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு தேர்தல், இன்னொரு வகையில் இது ஒரு தேர்தலும் கூட. இப்ப தேர்தல், இலங்கையினுடைய தேர்தல் களத்தை தான் நாங்கள் பயன்படுத்தும். தேர்தல் என்னும் பொழுது நிச்சயமாக ஒரு கோரிக்கை வைக்கப்படத்தான் வேண்டும். ஒரு வெள்ளை பேப்பரை வைத்துக் கொண்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்ப அந்த கோரிக்கை என்ன என்பது நிச்சயமாக எல்லோரும் கலந்துரையாடி முடிவெடுப்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் நாங்கள் ஒரு 13வது இறுதி அரசியல் தீர்வு என்று நாங்கள் யாரும் எப்பொழுதும் சொன்னதில்லை. அது யாரும் சொன்னதில்லை. இந்தியா அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறது. அது அப்படித்தான் சொல்லும். அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய எல்லைக்குள் நின்றுதான் இந்தியா சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறோம் என்பதற்காக, இதனுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உச்சபட்சமான நிலைப்பாட்டை தான் நாங்கள் தொடர்ந்து வைத்து வந்திருக்கிறோம். இப்பொழுது உதாரணமாக இப்பொழுது இந்த கொள்கை பிறழ்வு என்ற பற்றியெல்லாம் இன்றைக்கு பலரும் பேசுகிறார். கொள்கையிலிருந்து விலகுதல், யார் கொள்கையில் சிறந்தவர் என்றெல்லாம் பேச்சு போட்டிகள் நடக்கின்றன. ஆனால் இங்கே ஒருவரும் ஒரு விடயத்தை கவனிப்பதில்லை. இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அதற்கு இன்னொரு பெயர் வந்து சமஷ்டி கட்சி, பெடரல் பார்ட்டி தான் அதனுடைய பெயர். ஆனால் அதனுடைய இலக்கு என்னென்ன? சமஷ்டியை அடைவது. ஆனால் 57 பண்டா செல்வாவிலும் 65 டட்டி செல்வாவிலும் எஸ்ஏவி செல்வநாயகம் அவர்கள் சமஷ்டியை பற்றி பேசவே இல்லை. அப்படி என்றால் முதலாவது கொள்கை பிறழ்வுவாதி யார்? எஸ்ஏவி செல்வநாயகம் அல்லவா இருக்க வேண்டும். முதலாவது கொள்கையை விட்டு கீழே போனவர் செல்வநாயகம் தானே, வேற யாரும் இல்லை என்றல்லவா நாங்கள் விவாதம் செய்ய வேண்டும். அது ஏனென்றால் அதாவது அவர் இலக்கு வைத்திருப்பது, நாங்கள் இலக்காக நினைப்பது அது. அந்த இலக்கை அடைவதற்கு சில படிமுறைகள் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஏவி செல்வநாயகம் அப்படி செய்தார். அவர் கொள்கைக்கு மாறாக போகவில்லை. ஆனால் கொள்கை இருக்கிறது இங்கே. ஆனால் நடைமுறை விளக்கம் இதான் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு இலக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு கோரிக்கை இலக்கை முன்வைக்க போகின்றோமா
அல்லது தற்பொழுது என்ன விடயத்தை அடையலாம் என்பதை தேர்தல் விஞ்ஞாபனமாக வைக்கப் போகின்றோம்? இல்ல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த அடையலாம் என்ற விஷயங்கள் நிச்சயமாக வராது என்று நான் என்னுடைய கருத்து. நான் இப்பொழுது உறுதியாக ஒன்றும் சொல்ல முடியாது. அது அப்படி இலக்கு தான் முன்வைக்கப்படும். அந்த விடயம் இன்னும் கலந்துரையாடப்படவில்லை என்பதுதான் உண்மை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இது வைப்பது நல்லது. நீங்க ஒரு 10 எழுத்தாளராக என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்பொழுது நாங்கள் இந்த ஒரு இலக்கு என்றதெல்லாம் இதில் வைப்பது பொருத்தமற்றது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாருக்கும் இலக்கு தெரியும். எல்லாமே. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போன்று இன்றைய காலகட்டத்தில் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நூந்து போகாமல் பாதுகாக்கின்ற ஒரு சில சொற்கள் தான் நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதை நுட்பமாக பயன்படுத்த வேண்டும். அந்த சொற்கள் அதை ஒரு பெரிய பந்தியாக இல்லை, மிகவும் சுருக்கமாக அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். விஞ்ஞாபனத்தில் வேணும் என்றால் எங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது தானே. பல்வேறு தேர்தல் விஞ்ஞாபனம் என்றால் அது ஒரு விஷயத்தை சொல்லுவது அல்லதானே தேர்தல் விஞ்ஞாபனம். வெளிப்படுத்த போறோம்டா தேசியம் சுய நிர்ணயம் தாயம் என்று போட்டு விடுவார்கள். ஏன் அதான் வளமை போட்டு விட்டா எல்லாம் அதுக்குள்ள உள்ளடங்கும். அப்படியான திருப்பியும் முன்னெடுக்க போறோமா இல்ல நாங்கள் அதை விட்டு விலகி ஸ்பெசிபிக்கா இந்த விடயத்தை அடைஞ்சு கொள்ளலாம். இந்த 5 ஆண்டுகளுக்குள் இந்த விடயத்தை முன்வைத்து நாங்கள் வெளிநாடுகளுடன் பேச முடியும், வெளிநாடுகளுடன் இதை கொண்டு சென்று ஒரு லொபியில் ஈடுபட முடியும், இதனை ஒரு சர்வதேச விவகாரமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு இந்த மக்கள் ஆணையை பயன்படுத்த போகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த விடயம் முன்னெடுக்கப்படும். இல்ல, இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்வது போன்ற விடயங்கள் எல்லாம் உள்வாங்கி கலந்துரையாடித்தான் ஒரு முடிவெடுக்கப்படும். இறுதி முடிவெடுக்கப்படும். இந்த விடயங்கள் பேசப்படும் நிச்சயமாக. என்றால் இது நாங்கள் மட்டும் முடிவெடுக்கிறதல்ல. சிவில் சமூகம், அரசியல் கட்சிகளும் நாங்களும் இணைந்துதான் இதை நிச்சயமாக அந்த கலந்துரையாடித்தான் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த விடயத்தை எல்லோருக்கும் அது ஏற்புடையதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் தானே, எங்களுடைய தமிழ் சூழலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. எல்லோரையும் திருப்திப்படுத்திய ஒரு விஷயத்தை அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில சொற்கள் பயன்படுத்தப்படும். கடந்த காலத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது அவரையும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், இவரையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்லுவார். அப்படித்தான். இப்போ கடந்த காலங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் விரும்புகிற சில சொற்கள் போட்டுத்தான் சில கடிதம் எல்லாம் எழுதப்பட்டது. அதே போன்று 6 கட்சிகள் சேர்ந்து அந்த விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினோடைய நான் கூறுகின்றேன். அந்த கடிதம் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த கடிதம் கூறிய விடயத்தில் இன்று உறுதியாக நிற்கின்றவர்கள் யார் என்ற கேள்விகளும் இருக்கின்றது. அந்த கடிதம் அனுப்பப்பட்டது ஜெனீவாவுக்கு வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அந்த விடயத்தினை. ஆனால் இன்று அல்ல, அந்த கடிதம் அனுப்பப்பட்டு ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே ஜெனீவாக்கள் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அனைவரும் நினைக்கிறேன் முன்னணியை கடந்து மீதி அனைவரும் அதற்கு வரவேற்பு தெரிவித்து ஊடக அறிக்கைகள், ஊடக சந்திப்புகள் நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த கடிதத்தினால் எதுவும் அடையவில்லை, ஊடக செய்திகள் மட்டுமே வெளிவந்தது. ஒற்றுமை என்று முன்னெடுக்கப்பட்ட இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் உயர்ந்தபட்ச கோரிக்கையை அது முன்வைக்கும். ஏனெனில் அது ஒற்றுமைப்படுத்துவதற்கு இலகுவான விடயம். ஆனால் நடைமுறை யதார்த்தத்தில் அது அடைந்த மட்டங்கள் என்ன என்றால் சைவர் இல்லையா? நிச்சயமாக. அது என்றால் நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி கடிதம் எழுதுகிற முயற்சிகள் எல்லாம் என்ன நடக்குது என்றால் அது உண்மையில் பல உடன்பாடு இல்லாதவர் கூட சரி எல்லோரையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கிறார் என்றுதான் பொருள். உதாரணமாக இப்ப இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்புவதில் ஆரம்பத்தில் தமிழரசு கட்சி இந்த சொற்களை எல்லாம் போட்டால்தான் சம்பந்தன் கையெழுத்திடுவார் என்றதுக்காகத்தான் பிறகு இந்த சொற்கள் போடப்பட்டது. நடைமுறைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றாக இருந்தது. அந்த கடிதத்துக்கு எங்களுடைய அரசியல் அபிலாசை சமஷ்டி அதில் நாங்கள் தற்பொழுதும் நிரந்தரமாக இருக்கின்றோம் என்பதையும் குறிப்பிட்டு 13 நடைமுறைப்படுத்துங்கள் என்றும் குறிப்பிட்டு ஒரு பக்க கடிதத்தை 8 பக்கமாக்கி அதில் கையெழுத்து வச்சுதான் மிச்சம். இன்றைக்கு அதுல யாரும் இல்லை, அதுக்கு என்ன நடந்ததுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. இல்ல, நிச்சயமா இந்த மாதிரியான முயற்சிகள் அதான் இதுல உள்ள பெரிய நடைமுறை சிக்கல் இதுதான். என்னென்றால் எல்லோரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் என்பதற்காக எல்லோரையும் திருப்திப்படுத்த வழிக்கிடுகின்ற ஒரு விஷயம்தான் பல இடங்கள்ல நடந்திருக்குது. அது உண்மையில் நடக்கக்கூடாது. அப்படி என்றால் ஒரு ஆனால் என்ன பிரச்சனை என்றால் எங்கள்கிட்ட இருக்கிற கட்சிகளை ஒன்றுபடுத்துதல் என்ற அடிப்படையில தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. விஷயத்தை விட கட்சிகளை ஒன்றுபடுத்தல் தான் பிரதானமா இருக்குது. ஆனா கட்சிகள் ஒன்றுபடவும் இல்லை. அடுத்தபடி கட்சிகள் கடிதம் எழுதினோடனே அடுத்த நீங்கள் முதலாவது கடிதத்துக்கு பிறகு அடுத்த கடிதங்கள் போகவில்லை என்ற பிரச்சனை வந்துவிட்டது. ஆகவே இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறைகள் அது ஆரோக்கியமானது அல்ல. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய சூழலில் மீண்டும் அதற்குள் தான் நாங்கள் ஓடி அதற்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை.
ஆகவே இந்த உங்கள் கட்சிகளை பரஸ்பர கடந்து இந்த கட்சிகளை கடந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு சொந்தமாக புதிய ஒரு அணியை உருவாக்க முடியாதா? இளைஞர்களுடன், புத்திஜீவிகளுடன் ஒரு அரசியல் கட்சியாகவே அந்த அணியை உருவாக்குவதில் என்ன தடங்கள் இருக்க போகின்றது? இல்லை, அதற்கு இதுவரை பெருசாக ஒருவர் முயற்சிக்கவில்லை. எல்லோரும் பெருமளவுக்கு நீங்கள் சில பார்த்த வர்த்தகர்கள் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், அதற்காக தான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் புதிய இளைஞர்களை கொண்டு வருவதற்கு என்று சில ஊடக சந்திப்புகளில் சிலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு சமூகம் இணைந்தால் அது ஒரு கட்சி, அதனை பலப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற பொழுது அது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு செல்ல முடியும். நான் நீண்ட கால அனுபவம் இருக்கின்றது மற்ற தமிழ் கட்சிகள் தொடர்பில். அவர்களுடைய ஒற்றுமை என்பது சாத்தியம் என்றால் முதலில் அனைவரும் கட்சிகளை கலைத்து விட்டு ஒரு கட்சிக்குள் வர வேண்டும். அவர்கள் கட்சி தனித்தனி கோட்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு தனி சித்தாந்தங்களை முன்வைத்துக் கொண்டு இந்த ஒற்றுமை என்பது எந்த அளவு தூரம் சாத்தியம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றதல்ல. இல்ல, அதனாலதான் உண்மையில் அந்த ஒற்றுமை, இப்ப நீங்கள் உண்மையில் இந்த ஒற்றுமை உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ணக்கரு இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தான் வருகின்றது. ஆனால் பிரச்சனை என்னென்றால், இப்ப ஒரு இளைஞர்கள் ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை நோக்கி ஒரு முயற்சிகளை செய்தல் என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கான முயற்சிகள் மிகப்பெரிய இருக்கும். நிச்சயமாக அந்த கட்சி என்று வந்தால் ஒரு நிதி பலம் உண்டு, கட்டாயம் தேவை. அதே நேரம் இப்ப பெருமளவிற்கு இந்த அரசியல் சார்ந்த விடயங்களில் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை கவரக்கூடிய அல்லது அவர்களை ஈர்க்கக்கூடிய ஆளுமைமிக்க தலைவர்களும் இப்பொழுது யாரும் இல்லை தமிழ் சூழலில். கூட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து ஏதாவது போராட்டம் செய்து அதுல முன்னின்றாதான் அந்த ஈர்ப்பு வரும் இல்லையா? அது இல்ல, அது அந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்ல இல்லை. என்றால் இப்ப ஒரு ஜனநாயக அரசியல் தளத்தையே ஒரு சரியா ஒரு மிகவும் ஒரு ஜனநாயகத்துக்கு நான் வன்முறையை கூறுகிறேன். ஜனநாயகத்துக்கு உட்பட்டு உண்ணாவிரதம் இருக்கிறது, போராட்டங்களை முன்னெடுப்பது, மிகப்பெரிய கூட்டங்களை ஒருங்கு செய்வது, இதுதானே அந்த பிம்பத்தை உருவாக்கும். இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கின்ற பொழுதெல்லாம் அவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு தான் தனித்தனி கட்சியாக உருவாகி மிகப்பெரிய ஒரு இதாக வந்து தற்பொழுது நிலைமை வேறாக. எங்களுடைய சூழலில் என்னென்றால் ஒரு பெரிய இடைவெளியை நீங்கள் பார்க்கலாம். அரசியல் தொடர்பான ஒரு உரையாடல் ஒரு மக்கள் மத்தியில் சமகால அரசியலை பற்றி தேர்தல் காலத்தை தவிர மற்ற காலங்களில் அரசியல் பற்றி மற்ற நாடுகளை நீங்கள் எடுத்தால் அந்த அரசியல் கட்சி இளைஞர்கள் அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று இளைஞர்களோடு கலந்துரையாடி அந்த சமகால அரசியல் நிலைமைகள் என்ன, தங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, ஏன் இந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம், இதை ஏன் நாங்கள் கைவிட்டோம் என்ற விஷயங்கள் இங்கே யாரும் எதையுமே சொல்வதில்லை, மக்களோடு கலந்துரையாடுவதில்லை. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த புதிய தலைமுறை அதனால்தான் அரசியலிருந்து விலகி செல்கிறது. காரணம், அவர்களை நோக்கி யாரும் போகவில்லை. இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தா இன்னொரு 10 வருஷத்தில் எல்லாரும் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்னொரு 5-10 வருஷத்துக்கு இருக்க போவதில்லை ஒருவரம். பெண்களை போன்று இளைஞர்களுக்கும் ஒரு இட ஒதுக்கீடு தேவை. கட்டாயம் 30% இளைஞர்கள் இருக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே. இப்படியான ஒரு இப்படியான காரணங்களாலையும் தான் நாங்கள் மக்கள் மத்தியில் சில எழுச்சிகரமான நடவடிக்கைகளையும் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் என்ன வழிகளில் நாங்கள் போவதென்று அது இப்ப நான் ஒரு வழியை நாங்கள் ஒரு முயற்சியை செய்கிறோம், முன்னெடுக்கிறோம். இது எந்த அளவுக்கு அது வெற்றி அளிக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். அது வெற்றி அளிக்காவிட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு முயற்சிகள் தோல்வி அடைவது பிரச்சனை அல்ல, முயற்சி தான் முக்கியம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றி. நன்றி. இந்த வாய்ப்புக்கு இன்னொரு முறை சந்திப்போம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.